திரு அக்னீஸ்வரன், ஒரு தேர்தலை ஒரு பிரதான எதிர்க்கட்சி 2026 திமுகவை ஆட்சியிலேருந்து வீழ்த்தணும்னா எங்களால் தான் முடியும்னு நிற்கக்கூடிய ஒரு கட்சி இந்த தேர்தல் களத்தை மிஸ் பண்ணிட்டீங்களா, இல்லை அது அவங்க போட்டிட்டு இருக்கலாமா? உதிரிகளை இறக்கி விடுறாங்க, நேரடியாக போட்டியிடுறதுக்கு எதிர்ப்பதற்கு துணிவில்லை அப்படின்னு திமுக சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க சார்? இதில் ஒரு அரசியல் கட்சிக்கு கொள்கை வேணும், கூட்டணி வச்சு ஜெயிக்கணும், ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வதற்குத்தான் துணிவு வேண்டும். ஆனால் இங்கே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருக்கிற போது 7.5 கொண்டு வந்தார். அதுக்கு துணிவு இருந்தது. அதிமுக ஆட்சிக்கு 75 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டிகை நீர்த்தேக்கத்தை கொண்டு வந்தார், துணிவு இருந்தது. அப்போ இப்படி எண்ணற்றதை நம்ம சொல்ல முடியும். நான் இப்பொழுதும் கேட்கிறேன், அரசியல் கட்சிக்கு துணிவு இருக்கிறதா என்று கேட்டால் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை விட ஒரு படி மேலே ஏறி போய் காங்கிரஸ்காரர் சொல்றாரு, இங்க செய்தி தொடர்பாளர், தெம்பு இருந்தால் திராணி இருந்தால், ஏன் அடுத்து சேர்த்துக்குங்களேன், ரத்த சிகப்பணுக்கள் இருந்தால் வெள்ளை அணுக்கள் இருந்தால், இதெல்லாம் என்ன சார் அரசியல்ல? துணிவு என்பது நீங்கள் நீட்டு விளக்கை நாங்கள் இந்த ஆட்சியில் கொண்டு வந்தோம், அதுதான் துணிவு. இந்த திராணி இருக்கிறதா சட்டமன்றத்தில் கேட்டவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கு நினைவு சார். இன்றைக்கு பேசிய தலைப்பு இன்றைய முதலமைச்சர் சொன்னதைத்தான் இன்னைக்கு விவாதம்.